அந்த கிம்காம், கிம்காம் சொன்னா ஏக்கம்னு அர்த்தம். அவனுடைய பெயர் கிம்காம். 2 சாமுவேல் 19:38 தாவீது திரும்பி வரும்போது பர்சிலாயிட்ட சொல்றான், நீ வா, நான் உன்னை கடைசி வரைக்கும் பராமரிக்கிறேன். அவன் சொன்னா, எனக்கு வயசாயிடுச்சு, என் டைம் முடிஞ்சிருச்சு, என் பையனை வேணா உங்க கூட அனுப்புறேன், நீங்க அவனுக்கு எல்லா விதமான கனத்தையும் செய்யுங்க. அப்பொழுதுதான் 38ஆம் வசனத்துல அவன் தன்னுடைய குமாரனாகிய கிம்காமை கூட அனுப்பினான். கிம்காம் அப்படின்னு சொன்னா ஏக்கம்னு அர்த்தம். கர்த்தருடைய பந்தியில பங்கு எடுக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஏக்கம் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு தவிப்பு இருக்கணும். ஐயோ இன்னைக்கு கம்யூனியன், நான் 2 நாளைக்கு முன்னாலே உபவாசம் எடுப்பேன், லீவ் போடுவேன், தேவ சமூகத்தில் இருந்து என்னை சுத்திகரிக்க போகிறேன். உனக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கணும். புத்திர சுவிகாரம் வர நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். நமக்குள்ள ஒரு தவிப்பு ஏக்கம் இருந்தாதான் இந்த பந்தியில பங்கெடுக்க முடியும். இந்த வாரம் ராபோஜனம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ஸ்தோத்திரம். அப்பமே உன்னை சுத்திகரிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும். உனக்குள்ள இருக்கிற எல்லா துன்மார்க்கங்கள், அருவருப்புகள், மாம்சீகங்கள், தோல்விகள், நீ வேலைக்கு போனாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் இந்த சுத்திகரிப்பின் வேலை நடந்துகிட்டே இருக்கணும். எப்படி இப்ப நம்ம உட்கார்ந்து நான் பிரசங்கம் பண்ணி நீங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது உங்க மாம்ச சரீரத்துல ரத்த சுத்திகரிப்பு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கிறதோ, அதுபோல எப்போ சுத்திகரிப்பு ஊட்டம் கேட்டமோ அந்த நிமிஷத்துல இருந்து நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். இந்த கிம்காம் அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நமக்கு ஒரு ராஜ போஜனம் கிடைக்க போது, நம்ம கர்த்தருடைய அந்த ராஜாவினுடைய பந்தியில போய் பங்கெடுக்க போகிறோம். அந்த ஏக்கத்தோடு நம்ம எப்பவும் இருக்கணும். கர்த்தருடைய பந்தின்னு சொன்னா அதுக்கு உபவாசம் பண்ணணும், அதுக்கு தாழ்த்தணும், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு முழங்கால போடணும், காலை ஒடிக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல கிடந்து கர்த்தாவே என்ன மன்னிங்க, என்ன தகுதிப்படுத்துங்க, இவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்குது, நான் எந்த விதத்திலும் பாத்திரன் அல்ல, எனக்கு எப்படியாவது இனிமேல் நான் ஒரு ஜெயஜீவியம் செய்யணும். இப்படி ஒரு ஏக்கம் இல்லாதவர்கள் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து பயன் இல்லை. நீங்க வாங்க எல்லாரும், யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க, எல்லாரும் எடுங்க அப்படின்னு சொன்னதுக்காக உட்கார்ந்து எடுக்கிறது இல்ல. உங்களுக்கே பரிசுத்த ஜீவியத்தை குறித்து ஒரு ஏக்கம் இருக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு ஒரு ஏக்கம் இருக்கணும், பிரதிஷ்டையில நிக்கணும்னு ஒரு தவிப்பு இருக்கணும். இல்லாத பட்சத்துல இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கெடுத்து என்ன பயன்? ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்த பின்பு நாம் கர்த்தருடைய பந்தியில இல்லாவிட்டால் வருகைக்குரிய ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு இருக்கணும். பர்சிலாயின் குமாரருக்கு நீ தயை செய்வாயாக, அவர்கள் உன்னுடைய பந்தியில் கடைசி வரை போஜனத்திலே பங்கெடுப்பார்களாக. அந்த வாய்ப்பை அந்த கிம்காம் பயன்படுத்திக் கொண்டான்.